இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீட்டுல இருக்கிறது மொத்த பொண்ணு, அது என்ன பண்ணது ஏது பண்றதுன்னு கூட தெரியாம அப்படி என்னடி வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? உங்களை மீறி காலேஜ் போய் பரிச்சு எடுத்துட்டு வந்திருக்கா. யாரு கொடுத்த தைரியம் டி? யாரு கொடுத்த தைரியம்? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுதான் நடந்ததா? என்ன நடந்ததுன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். அவளால இத தனியா பண்ணிருக்க முடியாது. யார் உதவி செஞ்சது சொல்லலடா, இங்கேயே உசுரை எடுத்துறேன். அப்பா ப்ளீஸ் பா, அப்பா விட்டுருங்கப்பா. அப்பா யார் ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொல்லிடுறப்பா, விட்டுருங்கப்பா. அப்பா 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 ப்ளீஸ் பா, அப்பா ப்ளீஸ் பா. எக்ஸாம் எழுத உன்னை கூட்டிட்டு போனது யாரு? சித்ரா, அண்ணா கேட்டுக்கிட்டு இருக்கார்ல, யார் உன்னை கூட்டு போனா சொல்லு. சொல்லிடுது சித்ரா. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையா? எனக்கு இந்த அக்கா தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. டேய் திவா, யாரா? சித்ரா, இந்த வீடியோல இருக்கிற பொண்ணா? இவளா? நல்லா பார்த்து சொல்லு. இவளா? ஆமா. ஏற்கனவே இந்த வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை, இப்ப இது வேறையா? கடவுளே, என்ன ஆக போதும் தெரியலையே. அண்ணா, இவதானே? பாத்தீங்களா? அன்னைக்கு நம்ம கிட்ட 20 லட்சம் புடிங்க ஹாஸ்பிடல் கொடுத்தால, அந்த பொண்ணு தானே? இல்லனா கேஸ் வாபஸ் வாங்க முடியாது. நான் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவளை அன்னைக்கு ஏதாவது பண்ணிருக்கணும். இன்னைக்கு நம்ம விட்டு பொண்ண நம்மளுக்கே தெரியாம வெளியில கூட்டு போய் எக்ஸாம் எழுத வச்சிருக்கா. விடக்கூடாதுன்னு, இதை விடக்கூடாது. அவ அக்கா கல்யாணத்துக்காக 10 லட்சம் ரூபா அவ வீட்டு அடமான வச்சு வாங்கியிருக்கா. நம்ம SM கல்யாண மண்டபத்தில் தான் அவ அக்கா கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு, நடக்கக்கூடாது. அவளை ஏதாவது பண்ணணும்னு. அண்ணே, நேரா மண்டபத்துக்கு போய் அந்த பொண்ணை தூக்குறா. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதடா. தலையிடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன். என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். சரியா சொன்னீங்க. அந்த பொண்ணை தூக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ண. என்ன பண்ணணும்னு உனக்கு நான் சொல்றேன். என்ன? சரிண்ணா.